ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ வெல்வெட் கேக். இது வந்து நம்ம ரெட் வெல்வெட் கேக் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி நார்மல் விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 2 கிலோ அளவிலான கேக்கு. அதுக்கு வந்து நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். நீங்கள் இது வந்து கொக்கோ அதிகமாக வேண்டாம், சாக்லேட் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்தால் போதும். எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கொக்கோ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கணும், நம்ம ரெட் வெல்வெட் கேக் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சேர்த்தேன். அப்புறம் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். 2 கப் மாவுக்கு 2 கப் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சு வச்சுக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்பவுமே ஜலிச்சு எடுத்துக்கணும். ஏதாவது மாவில் ஏதாவது தூசி, ஏதாவது கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக கொக்கோ பவுடர் எப்பவுமே ஜலிச்சு சேர்க்குறது நல்லதுங்க. இல்லைன்னா வந்து ஸ்மூத்தாக கிடைக்காது நமக்கு. அதனால் இப்போ வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நான் பவுடர் பண்ண சர்க்கரை வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு மாவு 2 கப்பு, அதே மாதிரி ஐசிங் சுகர் 2 கப்பு. இப்போ வந்து நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாங்க. அவன் குக்கரில் எதில் பண்ணாலும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேங்க. 6 முட்டையோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா வந்து எல்லோ சேர்த்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் புசுன்னு சாஃப்டாக இருக்கும் கேக்கு, நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எக்கோட ஸ்மெல் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கோம்ல. நம்ம சாக்லேட் கேக்குக்கு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதை சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா நமக்கு நுரைச்சி வரணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மொத்தமாக கொட்டி கலக்க வேணாம். என்ன ஆகும்னா அடியில் போய் அப்படியே செட்டில் ஆகிடுங்க அந்த சர்க்கரை. அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூனாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு நம்ம கலக்குவோம். மெதுவாக கலந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கேப் விட்டு கலந்தோன்னா நமக்கு வந்து சர்க்கரை வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். நம்ம இப்போ அதாவது நல்லா முழுசாக அரைக்காத சர்க்கரை போட்டோம்னா என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும் இது பீட் ஆகிறதுக்கு. நான் இப்போல்லாம் வந்து பவுட்ரு சுகர் தாங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன்னா ஈஸியாக இருக்குது. இது கொஞ்சம் நமக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதுக்காக இல்லைன்னா நம்ம நார்மல் சுகர்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து இது கூட வந்து ப்ளூ கலர் கலக்க பாருங்க. நான் வந்து அந்த ஐஸ் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஜெல் கலர் தான் இது. ஃபுட் கலரில் லிக்விட் கலர் சேர்க்கக்கூடாதுங்க. ஜெல் கலர்னால் நம்ம கம்மியாக சேர்க்கலாம், லிக்விட் கலர்ஸ் நிறைய சேர்க்கணும். அதனால் ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணுறது பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள் இது பீட் பண்ணியாச்சு. நமக்கு கொஞ்சம் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ட்ராப்பாக விட்டு பார்க்கலாம் கலர் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் ட்ராப்பாக விட்டு பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராகவே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். ரொம்ப கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்கோட எல்லோவை ஒன்றா சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பீட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி அரை கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். அரை கப்பு போதும்.
இப்போ நம்ம 1 கப் மாவுக்கு வந்து 1/4 கப்பு சேர்க்கணும். இது வந்து 2 கப் மாவு, அதுக்கு வந்து 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இதுக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாமே வந்து வேறு மாதிரி மெத்தடு. இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா அது என்னது க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் செய்வாங்க. நம்ம ஏற்கனவே க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக்கில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவு ஆட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து தனியாக வச்சு பண்ண போகிறது இல்லைங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பீட்டர்லேயே கலக்கி காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து இதை நம்ம முட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு எப்போவுமே பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெதுவாக ஹேண்ட் விஸ்கில் தான் கலக்குவோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு பீட்டர்லேயே பண்ணி காமிக்கிறேன். மாவு கலக்கும் போது எப்பயுமே 1 ஸ்பீடில் தாங்க வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடு வைக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா அந்த ஃபோமினஸை உடச்சி விட்டுடும். அதனால் எப்பவுமே 1 ஸ்பீடில் வச்சுட்டு மெதுவாக கலந்து கலந்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக கலக்கி கிடச்சிரும். கலந்து வந்துருங்க உங்களுக்கு மாவு. நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போல்லாம் இப்படி தாங்க செய்கிறேன். ஏன்னா ஒரு 1/2 கேஜி கேக்குக்கு நம்ம கலக்க முடியுது. ஒரு 2 கேஜி அந்த மாதிரி கேக்கு வரப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரி இந்த மெத்தடே இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே பழகிற வரைக்கும் தான் கஷ்டம். நான் கூட ஃபஸ்ட்டு கலக்கிறப்பெல்லாம் பயந்துக்கிட்டே நம்ம இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பீட்டர்லேயே மெதுவாக போட்டு பார்த்தேன். அப்புறம் வந்து ஒரு சில பேர் டிப்ஸ்லாம் சொன்னாங்க. 1 ஸ்பீடில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து மாவு வந்து உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போல்லாம் நான் பல்காக செய்கிறப்ப அந்த டீ கேக்லாம் செய்கிறப்ப அப்படி தாங்க செய்யுது. ஏன்னா டீ கேக் நம்ம அதிக குவான்டிட்டி செய்கிறோம். இப்போ ஷாப்புக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தப்போ என்னால் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியலங்க. அதனால் நான் வந்து பீட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் பழகிருச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள் மாவு வந்து கலந்து முடிச்சாச்சு. ஆனால் கலரை பாருங்கங்க. நம்ம சொன்னது ப்ளூ வெல்வெட் கேக்கு. ஆனால் கலரை பாருங்கங்க, ப்ளூ கலராகவே இல்லை. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் செஞ்சு இதை காமிச்சப்போ அவங்க என்னை கிண்டல் பண்ணியே தீர்த்துட்டாங்க. இது என்னது? ஏய் இது ப்ளூ வெல்வெட்டா? இது பச்சை கலரில் இருக்குது அப்படின்னாங்க. இன்னொருத்தர் வந்து என் அக்கா ஹஸ்பண்ட் வந்து கீரை கேக்கா இது? புதுசாக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு என் நிலமை ஆயிடுச்சுங்க. ஏன்னா கலர் வந்து அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. அது என்ன காரணம்னா ஒன்று கொக்கோ பவுடர், இன்னொன்று வந்து எக்கோட எல்லோ. நம்ம எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து க்ரீன் கலர் தாங்க கிடைக்கும் எப்பயுமே. எனக்கு அது ஞாபகமே இல்லை. அடித்து விட்டுட்டேன் நானும், என்னமோ பண்ணி விட்டுட்டேன். கொக்கோ பவுடரை கம்மி பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக இந்த குவான்டிட்டிக்கு இந்த அளவு அப்படின்னு போட்டதுனால அது கொஞ்சம் ஃப்ளாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சு பேக் பண்ணிடலாம். ஒரு 40 நிமிஷம் பேக் ஆகட்டும். அந்த கேப்பில் நம்ம க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து நான் நார்மல் விப்பிங் க்ரீம் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன சேர்க்கணுன்னா க்ரீம் சீஸ் இருக்குது இல்லைங்களா, க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் இதுக்கு செய்வாங்க. நான் வந்து இப்போது என்னால் ரெடி பண்ண முடியல க்ரீம் சீஸு. அதனால் சரி நம்ம நார்மல் விப்பிங் க்ரீம்லேயே செய்வோம், க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் விப்பிங் க்ரீம்லேயே நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கின்ட்டு. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு க்ரீம் எடுத்திருக்கேங்க. எங்கள் வீட்டில் வந்து க்ரீம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து க்ரீமை நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 கிலோ அளவிலான கேக்குங்க. அதனால் அதுக்கு வந்து நம்ம இந்த அளவு க்ரீம் எடுக்கணும். இப்போ இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா க்ரீமில் ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்வீட் இருக்குங்க. நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த கேக்கோட எல்லாமே சேர்த்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் மட்டும். இப்போ நான் யாருக்காவது செஞ்சு கொடுக்குறனால அவங்களுக்கு சுகர் போடுவேங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு நான் எப்போவுமே போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் போடலாம். ஏன்னா கேக்கோட குவான்டிட்டி வந்து அதிகம். அதேமாரி கேக் டிசைனு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட இதெல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஸ்வீட் வந்து அதுக்கு பத்தாது. அதனால் நான் வந்து க்ரீமில் கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணணுங்க இதை. 10 நிமிஷத்துக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப் பீக் அப்படின்னு கிடைக்கும். சாரிங்க, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது.
அதாவது பீக் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் ஸ்டிஃப் பீக்கு. இப்போ அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இதுதான் வந்து ஸ்டிஃப் பீக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து கூல் கிளைமேட் இல்லைங்களா, நல்லா வரும். இதே வெயில் காலத்தில் நான் இந்த க்ரீமை வரத்துக்குள்ளே போராடணுங்க. ஏன்னா இது வரும், நம்ம வந்து அடித்து எல்லாம் முடித்து இப்படி எடுக்கிறப்போ தொலை தொலைன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணின்னு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் ப்ராசஸாக. எனக்கு வந்து இந்த குளிர்காலம் வந்தால் ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னா, கேக்கு வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் வருங்க. அதாவது க்ரீம் வந்து நமக்கு 2-3 தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுற வேலை இருக்காது, செட்டிங்கு. இப்போ பாருங்கள், பேக்காய் வந்துருச்சு. இது வந்து குவான்டிட்டி அதிகங்க. அதனால் இங்கே பாருங்கள், லைட்டாக வெடிச்சிருக்குது நமக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து மேலே எப்போவுமே ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இப்போ வந்து நம்ம இதை ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த நம்ம பேப்பர்லாம் லைன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துடலாம். இந்த கேக் டின்னோட இன்ச்சு வந்து 9 இன்ச்சுங்க. நான் இது வாங்கினேன். இந்த 2 kg கேக் செய்யணும் அப்படின்றப்போ வந்து நான் தெரியாமல் ஒரு 8 இன்ச்சில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக ஒரு 9 இன்ச் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ 2 kg செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் சோக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து க்ரீமு. நான் ரொம்ப மெலீஸ் லேயராக தாங்க கொடுக்க போகிறேன், ரொம்ப திக் லேயராக வேண்டாம். அதை தான் நம்ம வீட்டுக்குன்றதால. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வாங்குறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு க்ரீம் வந்து அளவாக வைங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, எங்களுக்கு கம்மியாகவே இருக்கட்டும்ன்றாங்க. இதில் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இன்றைக்கி வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், சாக்லேட்டை உருக்கி சேர்க்கலாம், இல்லைன்னா சாக்லேட்டு நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி துருவி சேர்க்கலாம். அந்த மாதிரிலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சுகர் சிரப்பை வச்சு சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தாங்க பண்ணேன். ரொம்ப கிராண்டாக பண்ணல, நம்ம வீட்டில் கட் பண்ணுறதுக்கு தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு யாராவது செய்யின்னு சொன்னால் நம்ம கைவண்ணத்தெல்லாம் காமிக்கணுன்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நான் எப்போவுமே வீட்டுக்கு தாங்க ட்ரை பண்ணுவேன். எந்த ஒரு ஃப்ளேவரும் சரி, டிசைனும் சரி. இப்போ எனக்கு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நான் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி வரப்போ ட்ரை பண்ணி பார்த்துருவேன். அப்போ தான் வந்து யாராவது கேட்குறப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் எப்போயுமே பண்ணுவேன் நான். அது மாதிரி தான் இப்போ இந்த கேக்குமே. இந்த ப்ளூ வெல்வெட் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அது என்ன ரெட் வெல்வெட் மாதிரி சொல்கிறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த டைம் வந்து எங்கள் அம்மாவோட பர்த்டே வந்துச்சு. சரி அதுக்கு செய்யலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து இந்த ஃப்ளேவரை வந்து நம்ம பண்ணி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். செஞ்சால் யாராவது கேட்குறப்ப நம்ம கொஞ்சம், அதாவது இப்போ நம்ம பண்ண அந்த க்ரீன் கலர் மிஸ்டேக்கெல்லாம் வந்து அடுத்த தடவை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு பார்த்துட்டு அடுத்த தடவை என்ன பண்ணோம், கொக்கோ பவுடரை கம்மி பண்ணி ஃபுட் கலர் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக அந்த மேலே ட்ரிம் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 2 ஒரு மாதிரி இருந்ததில்ல, அதை வந்து அதோட உள் சைடு மட்டும் எடுத்து நான் வந்து தவாவில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணோன்னா நமக்கு வந்து பவுட்ரு மாதிரி கிடைக்கும். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, அப்படியே போட்டோன்னா திரி திரியாக ஆயிரும் ஒரு மாதிரி. அதனால் எப்பயுமே அந்த மாதிரி பண்ணிடணும். இன்றைக்கி நான் பாருங்கள், ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, வெளியே வைக்கிறது, அந்த வேலைலாம் இல்லாமல் அப்படியே ஐசிங் பண்ணிட்டேங்க. அதாவது க்ரம் கோட் கொடுத்து உடனே ஐசிங்கும் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருந்தது அந்த டைமில். கொஞ்சம் மழையும் இருந்தது, கொஞ்சம் குளிர் ரொம்ப இருந்தது. இப்போ வந்து இந்த மார்கழி மாதம் இல்லைங்களா, டிசம்பர்லாம் நமக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம டஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க பண்ணேன். ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் எதுவும் பண்ணலை. அப்புறம் இதுக்கு வந்து எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு சாக்லேட் இல்லைன்னா இறங்காது. அதனால் நான் வந்து எப்பவுமே இதை கார்னிஷ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் சரி நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம அதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஒரு 6 பீஸ் அந்த மாதிரி வந்தது சாக்லேட்டு. ஏன்னா இது வந்து 2 kg கேக்குங்க. அதனால நான் வந்து ஒரு 6 பீஸ் வச்சேன். இப்போ 1/2 kgனா நம்ம 4 வச்சாலே போதும், அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 6 பீசஸ் வச்சேன் நான், கரெக்டாக இருந்தது டிசைனுக்கு.
அப்புறம் பேரெல்லாம் வந்து நான் ஃபாண்டன்ட்லேயே எழுதிட்டேங்க. இந்த தடவை நம்ம ஃபாண்டன்ட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே போன தடவை நம்ம ட்ரை பண்ணோம் இல்லைங்களா? அதனால சரி இந்த தடவை ஒரு தைரியம். ஆனா இதுக்கும் வந்து நம்ம ஒயிட் கலரே வைக்கிற மாரி தாங்க ஆயிடுச்சு. நான் வேற கலர் ட்ரை பண்ணலாம். நான் 3 கலர் வாங்கிட்டு வந்தேன். காமன் கலர்ஸ்ன்ட்டு மரூன், பிளாக்கு அப்புறம் ஒயிட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து கடைசியா ஒயிட் தான். அதாவது இந்த கலருக்கு ஒயிட் தான் நல்லா பிரைட்டா தெரியும். அதனால ஒயிட் கலரில் நம்ம வந்து பேர் எழுதியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர், நியூ இயர் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த கேக்கை நியூ இயர்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சிம்பிளாக தான் அங்கே இருக்கும். நான் சொல்கிறது என்னமோ எலாபரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து அப்படியே ரெட் வெல்வெட் மாதிரியே இருந்ததுங்க. அதில் கட் பண்ண ஒரு பீஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லேயர்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.